இறை குலமே எழுந்திடுவாய், என் தமிழ் இசை பாட நிறைவரங்கள் பொழிந்திடுவோம், நிமலனின் புகழ் பாட. இறை குலமே எழுந்திடுவாய், என் தமிழ் இசை பாட நிறைவரங்கள் பொழிந்திடுவோம், நிமலனின் புகழ் பாட. சங்கொலி நாதமும் மங்கள கீதமும் எங்கும் முழங்கிடவே, சங்கமனங்களில் வாழும் இறைவனின் சங்கமமாகிடவே, இனி அவன் பலியினிலே இணைந்து ஒன்றாகிடவே, இயேசுவின் ஆட்சி மலர்ந்திடவே அவர் சாட்சிகளாகிடுவோம். இறை குலமே எழுந்திடுவாய், தமிழ் இசை பாட நிறைவரங்கள் பொழிந்திடுவோம், நிமலனின் புகழ் பாட. மல்லிகை முல்லை மணம் கவரோஜா சுகந்த மணம் கமழ, சந்தன தூபமும் தந்திடும் இங்கீத வாசமெங்கும் பரவ, அர்ப்பணமாக வரும் அடியவரின் வாழ்வை சமர்ப்பணமாக்கிட சர்வேஸ்வரா உன் சந்நிதானம் வந்தோம். இறை குலமே எழுந்திடுவாய், என் தமிழ் இசை பாட நிறைவரங்கள் பொழிந்திடுவோம், நிமலனின் புகழ் பாட. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிருடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இறை சொற்களானது எங்களை கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதற்கு இணங்க நடக்க அழைத்து நிற்கின்றது. ஏனென்றால் பயனுள்ளவற்றையும் மகிழ்ச்சியானவற்றையும் தருபவர் அவர் ஒருவரே. ஆகவே இந்த திருப்பலியூடாக கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தேவையான அருள், ஆசீர், இறை அன்பு, இறைவனுடன் இணைந்திருத்தல், இறை ஞானம் என்பவற்றை இறைவனிடம் கேட்டு நாங்கள் இந்த திருப்பலியூடாக மன்றாடுவோம். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலுரை பாடலின் பல்லவியாக: ஆண்டவரை உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தின் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரை உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வனவற்றினின்றும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வர இருக்கிறார், அவரை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், ஜோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கின்றார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்ணுகின்றார் குடிக்கின்றார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கு பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முதலாவது வாசகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இஸ்ராயல் மக்கள் எங்கே தவறான வழியில் போகிறாங்க என்கிறது எங்களுக்கு தெளிவாக காட்டப்படுகிறது. அவர்கள் கடவுளை நம்பாமல், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், தங்களுக்கு ஏற்றால் போல் வாழ்க்கை நடத்துகின்றார்கள். கடவுளுடைய அன்பை இழப்பது மட்டுமில்லாமல் கடவுளுடைய மகிழ்ச்சியையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறார், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது அவருடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், அவர் மட்டும்தான் நல்ல செயல்களை எங்களுக்கு செய்ய கற்றுத்தருபவர். அவர் மட்டும்தான் மகிழ்ச்சியான விடயங்களை எங்களுக்கு செய்வதற்காக கற்றுத்தருகின்றவர். அதனால் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என சொல்லுவார்கள். அதைத்தான் முதல் வாசகமும் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. நற்செய்தி வாசகத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், புரணி பேசுவது எல்லா இடமுமே இருக்கின்ற ஒரு விஷயம். அது எங்கே போனாலும் அது இருக்குது. புரணி பேசுறது 2016ஆம் ஆண்டு ஒரு மறையுரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருப்பேன், புரணி பேசுகிற ஆட்கள் தீவிரவாதிகளாம். ஏனென்று சொன்னால், அவங்க குண்டுகளை வீசி போட்டு ஒன்றுமே தெரியாத ஆட்கள் நல்லவர்கள் போல சமூகத்தோடு சேர்ந்து திரிவார்களாம். என்னத்துக்காக இதை சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புரணி பேசுகிறது பல குடும்பங்களை பிரிச்சிருக்கு, பல உறவுகளை சிதைச்சிருக்கு, பல பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கு. அதால தான் அவர் சொல்கிறேன், இது கடவுளுக்குரிய செயல் இல்லை. கடவுளுக்குரிய செயல் எதென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அன்பாக இருக்கிறது, புரணி பேசுறது அல்ல. மகிழ்ச்சிப்படுத்துறது ஆக்களை, புரணி பேசுறது இல்லை. நல்லவைகளை மட்டும் தேடி எடுக்கிறது, புரணி பேசுறது அல்ல. குறைகளை கண்டுபிடித்து அதை மட்டும் பற்றி பேசுவது அல்ல. அதைத்தான் அவர் தெளிவாக சொல்கிறேன். நற்செய்தி வாசகத்தில் அதான் சொல்லப்படுகிறது. ஜோவான் வந்தேர், நீங்கள் அவரை உண்ணுறையில் குடிக்கிறதில்ல, பே பிடிச்சவனுங்கிறீங்க. மானிட மகன் வந்திருக்கிறார், அவர் உண்ணுரை குடிக்கிறார், அவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெருந்தினிக்காரன் அப்படின்னு சொல்கிறீங்க. தின்று கொண்டே இருக்கிறான், பாவிகளோட சேர்ந்து கொண்டே தெரியான். புரணி பேசுறது ஏற்றுக்கொள்றீல. அதான் என்ன சொல்கிறீர் என்று சொன்னால், அன்றைய நாள் எங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது, இறைவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? இறைவனுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட மனிதர்களை நாங்கள் குறை கூற மாட்டோம், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர்களாக குறைகளோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், சமுதாயத்திலையும் சரி, குடும்பங்களையும் சரி, எங்கே போனாலும் சரி, அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய அன்பு கரத்தை நாங்கள் நீட்டுவோம். குறை சொல்கிறத விட்டு போட்டு நாங்கள் என்ன செய்வோம் மட்டும் சொன்னால், அன்பு கரத்தை நீட்டுவோம். இன்றைய புனிதரை நாங்கள் எடுத்து பார்த்த மட்டும் சொன்னால், லூசியா, அவள் 283ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறக்கிறாள். அவ
பிறந்து ஒரு கொஞ்ச காலத்தால் அப்பா இறந்து விடுறே. செல்வந்த குடும்பம்ன்றதால ஒரு கஷ்டங்கள் இல்லை. அம்மாவோட இவங்க வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னையே லூசியா தன்னையே அர்ப்பணிக்கிறா, கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறா. கற்பு, உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே என்ன செய்கிறான்னு சொன்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ப்பணித்து போட்டு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற டைமில் அவர் அம்மா என்ன செய்கிறான்னு சொன்னால் இவருக்கு தெரியாமலே ஒரு திருமணம் உண்டை அரேஞ்ச் பண்ணுறா. அவருக்கு இதை கேள்விப்பட்டவோ உடனே போய் ஆண்டவர்கிட்ட இருந்து மண்டாடுறா, ஆண்டவரே நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் வாழணும், உங்களோட கட்டளைகளுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படியணும் என்று சொல்லி உங்களுக்கு தான் நான் என்னையே அர்ப்பணிச்சிட்டேன், கற்பு, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நான் உங்களுக்கே தந்துட்டேன், என்னையே யார்கிட்டையும் கையளிச்சு விடாதிடும் அப்படின்னு சொல்லி மண்டாடுறா. அந்த டைமில் இரத்தப்போக்கு நோயினால் அவர் அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறா. ஒரு நாள் லூசியாவையும் அழைத்து கொண்டு அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று அங்கே மண்டாடுறாங்க. மண்டாடினோடனே இரத்தப்போக்கு நின்றுடுது, புதுமை மாதிரி அவக்கு நின்றுச்சு. அதை சாட்டாக வச்சு லூசியா என்ன செய்ய சொல்கிறான்னு சொன்னால், அம்மா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறேன், கன்னியாக போகிறேன், நான் ஆண்டவருக்கு தான் நான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல அம்மா முதல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. திருப்பவோ தொடர்ந்தும் கேட்டதால் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு கேள்விப்பட்ட அந்த கணவர், அவர் ஆளுநராக இருந்தவர், அப்போ அவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கேட்குறேன், என்னைய மனம் முடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி லூசியாட்ட கேட்க, லூசியா சொல்கிறா இல்லை நான் ஆண்டவருக்கு என்னைய நான் கையளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இதை கோபத்தில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவர் போய் அப்போ இருந்த ரோமே அரசர்கிட்ட, அவர் கிறிஸ்தவருக்கு எதிரானவர், சொல்கிறேன் லூசியா கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறா, அவ நீங்கள் சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. அரசனுக்கு சரியான கோபம். பணியாளர்கள் அனுப்பி சொல்கிறேன் போய் கட்டி இழுத்துட்டு வாங்க லூசியாவை அப்படின்னு சொல்லி. இவங்க போகிறாங்க, கட்டுறாங்க, இழுக்கிறாங்க, லூசியாவை அசைக்கவே முடியலை. ஏன்னு கேட்க ஏசு அவவோட இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்ப கட்டளை போய் தீயிட்டு கொளுத்துங்க அவ அப்படின்னு சொல்லி வராங்க, தீர்றாங்க, எரிக்கவே முடியலை. திருப்ப அவரை அரசனை என்ன செய்வார்னு சொன்னால் அவர் வச்சிருந்த கத்தியால் வாளால் அவ வெட்டி கொள்றாங்க. அது 324ஆம் ஆண்டு, மேபி ஐ எம் ராங், 324ஆம் ஆண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் 21 வயசுல நினைக்கிறார் அவ இறந்து போனா. யாருக்காக? கடவுளுக்காக தண்ணியை அர்ப்பணிக்கிறா. அப்படி ஆகவே இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்படுறது கடவுளுக்காக நாங்கள் வாழ வேண்டும். கடவுளுக்காக நாங்கள் வாழ்கின்ற போது எங்கள் உயிர்களையோ எங்கள் வாழ்க்கையோ நாங்கள் பெரிதாக மதிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் கடவுள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார். அதனால் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களை பார்த்து நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கலாம். அதுக்காகத்தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். புறணி பேசி ஆக்களை கீழ்மட்டத்துக்கு கொண்டு போய் அவங்கள சீரழிக்கிறதுக்கு இல்லை, அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு இல்லை, மாறாக நாங்கள் அவருடைய வாழ்க்கையை விருத்தி செய்வதற்காகவும் அவருடைய வாழ்க்கையில் அமைதியை உண்டாக்குவதற்காகவும் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காகவும் தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனுடன் இணைந்திருந்து நாங்கள் இறைவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக இந்த உலகத்தில் வாழுவோம். ஆமேன். பலியென என்னை தருவேன், உம் பலியினில் என்னை இணைத்தேன். பலியென என்னை தருவேன், உம் பலியினில் என்னை இணைத்தேன். பகிர்தலில் நாடும் வளர பணிந்தே என்னை தருவேன். பகிர்தலில் நாடும் வளர பணிந்தே என்னை தருவேன். வாழ்வது நான்
உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நானல்ல, எந்த இயேசுவே வாழ்கின்றேன். எந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மையும் அன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என கூறி நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலவிது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணவாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆழ்மோனவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. எந்த நாவில் பொது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். எந்த நாவில் பொது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.